அல்ஹம்துலில்லாஹ். நாம் என்ன செய்கிறோம்? டெய்லி மதரசாவுக்கு வர்றோம், மதரசாவில் பாடம் படிக்கிறோம், அலிஃபா படிக்கிறோம், குரான் ஓதுறோம், அப்புறம் தீனியாத்து வேற படிக்கிறோம். காலையிலேருந்து என்னென்ன துவா ஓதணும், சாயந்தரம் வரைக்கும் எப்படி இருக்கணும், தூங்கையில் எப்படி இருக்கணும், எல்லாமே படிக்கிறோம் தான். ஏன் இதெல்லாம் படிக்கிறோம்? அல்லாஹுக்காக படிக்கிறோம். இப்போ மதரசாவுக்கு அல்லாவை எப்படி நாம விளங்கி இருக்கோம்? அல்லானா யாரு? அல்லானா யாரு? அல்லானா யாரு? அல்லாஹ் தான் இறைவன். அவன் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் நம்மளை படைத்தவன். நமக்கு தெரியும். அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இருக்காங்களா? இல்ல, ஒரே இறைவன் தான். ஒரே அவன் தான், ஒரே இறைவன் தான், அவன் தான் அல்லாஹ். தெரியும் நமக்கு, அவன் தான் இறைவன். அல்லாஹ் என்னென்னலாம் செய்யறான் உலகத்துல? அல்லாஹ் உலகத்துல என்னென்னலாம் செய்யறான்? அல்லாஹ்வோட சக்தி என்ன? சாக்லேட்டு சாப்பிட்றான், சுவை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் என்ன செய்யும், நமக்கு பிடிக்கும். அதனால அந்த சாக்லேட்டின் மீது நமக்கு நம்பிக்கை, அந்த சாக்லேட் தான் வேணும்னு ஆசைப்படுறோம். அல்லாவை நேசிக்கணும், அல்லாவை ஆசைப்படணும்னா அல்லாவை எப்படிப்பட்டவேன்னு தெரிஞ்சுக்கிறணும். புரியுதா? அல்லாஹ் எப்படிப்பட்டவேன்னு முழுமையா அல்லாவை நாம தெரிஞ்சு நேசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கான், அவன் தான் உணவு கொடுக்குறான் அத்தா அம்மா மூலமா. அத்தா அம்மாவுக்கு வியாபாரத்தை கொடுக்கறது யாரு? வியாபாரம் நல்லா நடந்தா வீட்டுல சாமான் வாங்கி போடுவாங்க, அம்மா சாப்பாடாக்கி தருவாங்க. வியாபாரம் நல்லா நடக்கலண்டா சாப்பாடு கிடைக்குமா? அப்ப நமக்கு உணவு தர்றவன் யாரு? அல்லாஹ் தான். நமக்கு நோய் ஆயிடுச்சு, அந்த நோயை யாரு சரி செய்ய முடியும்? டாக்டர். டாக்டர்கிட்ட தானே போறோம், டாக்டர் தானே ஊசி போடுறாரு, டாக்டர் தானே மாத்திரை கொடுக்குறாரு, அப்பதானே காய்ச்சல் சரியாகுது. அப்படியா? வேற எப்படி? டாக்டருக்கே அந்த சிந்தனையும் சக்தியும் கொடுக்கறது யாரு? அல்லாஹ். அப்படித்தான் நம்ம ஈமான் கொள்ளணும். புரியுதா? டாக்டர் ஊசி போடுறாரு, எல்லாம் செய்யறாரு, டாக்டருக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சக்தி கொடுத்ததுனாலதான் டாக்டருக்கே காய்ச்சல் வந்தா கிளினிக் வருவாரா? படுத்துருவாரு. டாக்டருக்கே காய்ச்சல் வந்தா படுத்துருவாரு, கிளினிக்கு வர முடியாது. அப்ப நோயை குணப்படுத்துறது யாரு? அல்லாஹ். சரி, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு ஒரு அந்த கஷ்டத்தை யாரு சரி செய்ய முடியும்? அல்லாஹ்னாலதான் சரி செய்ய முடியும், வேற யாருனாலையும் சரி செய்ய முடியாது. எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் நாடனதுதான் நடக்கும். குட். அல்லாஹ் நாடனதுதான், அல்லாஹ் நாடாதது நடக்காது. அல்லாஹ் நாடாதது நமக்கு ஒண்ணு கிடைக்கல, நமக்கு ஒண்ணு ஏன் கிடைக்கல? அல்லாஹ் கொடுக்கல, கிடைக்கல. அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்தான்னா கிடைச்சிரும். எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. போற வழியில சவுர் குகையில 3 நாள் தங்கினாங்க. எதிரிகள்லாம் விரட்டிக்கிட்டு வந்தாங்க. சவுர் குகையில 3 நாள் தங்கினாங்க. புரிஞ்சா? இப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் கூட இருந்தாங்க, அவங்க நண்பர் தோழர். எதிரிகள்லாம் வந்தாங்க, அப்படி பாக்குறாங்க. எதிரிகள்லாம் அல்லாஹ் அவங்களை எப்படி பாதுகாத்தான்னா, அங்க யாருமே வராத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிட்டோம். ஒரு குகை, ஒரு இடத்துல நடந்து போறோம், கோழி காக்கா இருந்தா என்ன செய்யும்? நம்ம நடந்து போகையில அங்கனே நின்று இருக்குமா? பறந்துரும், பக்கத்துல இருக்காது. ஒரு ஆள் போனா, யாரும் போனா என்ன செஞ்சிடாது? அது மாதிரி எதிரிகள்லாம் வந்து பாக்குறாங்க. அந்த குகைக்கு வெளியில புறா கூடு கட்டி இருந்துச்சு. புறா கூடு இருக்குதுங்க, அதனால உள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எதிரிகள் திரும்பி போயிட்டாங்க. எதிரிகள் பிடிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுவாங்க. குனிஞ்சு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது தெரிஞ்சிரும். அப்படித்தான் அந்த குகை நின்றுருக்காங்க. குனிஞ்சு பார்த்தா, ஆனா அல்லாஹ் காட்டி கொடுக்கல.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூபக்கர் நாயகமே லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்டுவாங்க. எதிரிகள் துரத்திட்டு வர்றாங்க, பிடிச்சா கொன்றுவாங்க, குனிஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை. அப்படி கூட அந்த நேரத்துல கூட பதட்டப்படாம இருந்தாங்க, அவசரப்படாம. ஹோம்ஒர்க் எழுதல நம்ம, டீச்சர் என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு போனா அடிப்பாங்க, அல்லாஹ் நாடனாத்தையும் அடிப்பாங்க. பயமா இருக்குமா இல்லையா? ஹோம்ஒர்க் எழுதலையே, அது மாதிரி டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதலன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடிச்சிருவாங்க. ஆனா பயப்பட தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் நாடனாத்தான் நடக்கும். அதுக்குன்னு ஹோம்ஒர்க் எழுதாம இருக்க கூடாது, விளங்குறதுக்காக சொல்றேன் நான். எல்லாமே அல்லாஹ் தான். ஒரு தடவை ஒரு எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து நின்னுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க, கையில வாள் இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சு பாக்குறாங்க, எதிரி வாளை தூக்கிட்டு நிக்கிறான். எதிரி வாளை தூக்கிட்டு நிக்கிறான், அப்படி அடிக்கிற மாதிரி. புரியுதா? முகம்மது, யார் உன்னைய காப்பாத்துவா அப்படின்னு எதிரி கேட்கிறான், வாளை கையில வச்சுக்கிட்டு. யார் உன்னைய காப்பாத்துவா அப்படின்னா நீ என்ன செய்வ? அல்லாஹ் என்னைய காப்பாத்துவான் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே எதிரி டப்புன்னு வாழ்க்கையில போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி எடுத்துட்டாங்க அந்த வாளை. இப்ப உன்னைய யாரு காப்பாத்துவா அப்படின்னு கேட்டாங்க. முகமதே, நீங்களும் நீங்க சொன்ன அல்லாஹ்வும் தான் என்னைய காப்பாத்தணும். நீங்களும் அல்லாஹ்வும் தான். அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே எதிரிக்கே கொலை நடுங்கி போச்சு. டொம்முன்னு கத்தி என்ன செஞ்சிட்டான், வாளை கீழே போட்டான். நம்மள எல்லா கஷ்டத்திலையும் காப்பாத்துறது யாரு? அல்லாஹ் தான். அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளத்துல ஆழமா இருக்கணும். வெறுமனே சாப்பாடு தர்றது, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் நம்ம வணங்கணும். ஏன்? எல்லாமே அவன் தான். கஷ்டத்துல உதவுறது யாரு? அல்லாஹ். நோய் வந்தா ஷிஃபா கொடுக்கறது யாரு? அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ் தான். அத்தாவுக்கு ரிஸ்க்ல பரக்கத் செய்யறது யாரு? அல்லாஹ் தான். அறிவு, இல்மு, ஞானத்தை நமக்கு தர்றது யாரு? எல்லாமே அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். எப்பவுமே நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் எப்பவுமே என்ன செய்யணும்? அது குழந்தைங்க எல்லாம் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.